எல்லை மாகாளியம்மன் பொங்கல் சிறப்பு. எல்லை மாகாளியம்மன் நாடக கலை நற்பணி மன்றத்தாரின் நாடகம் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். எல்லை மாகாளியம்மன் கோயில் சிறப்பான பொங்கல் திருநாளில் சிறப்புமிக்க நாடகமாக அமையட்டும். சிங்காரத் தோற்றம் கொண்டு மலரட்டும். காண்பவர் கண்கள் குளிரட்டும். காட்சிகள் நலமாய் அமையட்டும். மனதில் அமைதி கிடைக்கட்டும். அது மங்களமாக இருக்கட்டும். எல்லை மாகாளியம்மனே நேரில் வந்து வாழ்த்தட்டும். அனைவரும் மகிழ்ந்து பார்க்கட்டும். அது ஆனந்தமாய் அமையட்டும். நாடகம் இனிமையான வெற்றி பெற கவிஞர் தெய்வசிகாமணியின் இனிய நல்வாழ்த்துக்கள். 95 வயதிலும் கம்பீரமாக மகரிஷி நடந்து வந்தார். கண் இமை போல் காக்க வந்தார். நம் கவலைகளை போக்க வந்தார். நம் குருவாக அவர் மலர்ந்தார். அவரின் மகத்துவம் அறிந்து கொண்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்வில் உரிமையோடு வாழ வேண்டும். வசந்த காலம் பெற வேண்டும். நாம் அறிவுத்திருக்கோயில் சென்று வருவோம். அருமையான உடற்பயிற்சி செய்வோம். அருந்தவம் செய்து வருவோம். நாம் உறுதியாக வென்று வருவோம். காலை மாலை இரு வேளையும் கடமை தவறாத பயிற்சி செய்தால் உடல் நலம் மனவளமும் உறுதியாகும். ஊக்கமும் மனவலிமையும் கூடி வரும். மன கஷ்டங்கள் மறைந்துவிடும். மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வு அமையும். இனிய கவிதை கவிஞர் தெய்வசிகாமணி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். 85 நெசவாளர் காலனி, சிவகிரி, ஈரோடு மாவட்டம். வாழ்க வளமுடன். அருள்மிகு செல்வ விநாயகர் மற்றும் அறுவடை முருகன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவுக்கு சிவாச்சாரிகள் புனித ஊற்றும் பணி தற்பொழுது துவங்கி நடைபெற்றது. புனித நீர் தெளிக்கும் பொழுது சரியாக வானத்திலிருந்து வான்மழையும் பொழிந்து அருள்பணி சிறப்பாக நடைபெற்றது. அனைவருக்கும் காலை வணக்கம். சிவேரி நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். முதற்கண் குமரன் தெரு, செல்வவிநாயகர் கோயில் மற்றும் அறுவடை வீடு முருகன் கோயில் கும்பாபிஷேகம் நாளும் மிக தெளிவாக வீடியோ எடுத்து நமது குழுவில் சப்மிட் பண்ணியிருந்தீங்க. மிக சிறப்பாக இருந்தது. அந்த பணியை செய்தவருக்கு நன்றி. இன்றைக்கு கொம்பு ஆவசக விழாவில் இருப்பதால் மிக குறுகிய படங்கள் மட்டும் நான் போட்டேன். இந்த படம் நியூசிலாந்து நாட்டின் தலைநகரம் வெலிங்டனுக்கு டவுனை ஒட்டின மாரி இருக்கிற ஓரண்டல் பேன்னு சொல்கிற ஒரு இடம் மற்றும் கேபிள் கார் 2 இடத்துக்கு சென்றதை பற்றி சொல்கிறோம். ஓரண்டல் பே என்பது பே ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க பாருங்கள். பே ஆஃப் பெங்கால்ங்கிறது வங்காள விரிகுடா கடலை இப்போ சொல்கிற மாதிரி இந்த வெலிங்டனில் இருக்கிற இந்த கடலுக்கு பேர் ஓரண்டல் பே என்று சொல்லுவாங்க. அங்கே ஆங்கிலேயர்கள் சன்குளியல் எடுப்பது, மறுபடி கடலிலே சென்று குளிப்பது, மறுபடியும் சன்குளியல் ரெஸ்ட் எடுப்பது என்பதுதான் அவர்களுடைய பிரதான பணியாக விடுமுறை நாட்களிலே கழிக்கிறார்கள். அங்கே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பொழுது போக்கிவிட்டு அங்கேருந்து கேபிள் காரில் இருக்கிற இடத்துக்கு போனோம். டிக்கெட் வாங்கணும். பெரியவங்களுக்கு டிக்கெட்டு, இப்போ குழந்தைங்களுக்கும் டிக்கெட்டு. குழந்தைங்களுக்கு ரேட்டு அது தனி, பெரியவங்களுக்கு தனி, குழந்தைங்களுக்கு தனிங்கிற மாரி ரேட்டு கொஞ்சம் குறைச்சி, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சிங்கிற மாரி சில டிஃப்ரெண்ட் ரேட்டெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த ரேட்டில் டிக்கெட்டை வாங்கிட்டு போனோம்னா ட்ரெயின் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா ட்ரெயின் மேலே மலை மேலே கொண்டு போய் விடுது. அங்கே அந்த ட்ரெயினோட வரலாறு, அங்கே அது தொடர்பான பல படங்கள், பழைய ட்ரெயினுடைய மாடல்,
மற்றும் வரலாறு பற்றி ஹாம்லெட்ஸ், நோட்டீஸ் மற்றும் புஸ்தகங்கள்லாம் அங்கே இருந்தது. விலைக்கு கொடுக்குறாங்க. கீ செயின் போன்றவைகள்லாம் கூட விற்றாங்க. பார்வையிட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து கேபிள் கார் இருக்கிற அந்த மேலே இருக்கிற மலையில் வியூ பாயிண்ட் அதாவது வியூ பாயிண்ட்டுங்கிறது வெலிங்டன் நகரம் முழுவதுமே அந்த மேலேருந்து பார்க்குற மாதிரி பெருங்கண்ணால் பார்த்தாலே தெரியுது. பைனாகுலர் வச்சு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக தெரியுது. வியூ பாயிண்ட் பார்த்து கண்டுகளித்தோம். இன்றைய தினம் இதோட முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் கூறுகிறேன், நமது செல்வ விநாயகர் கோயில் மற்றும் அறுபடை வீடு கோயில்களை தரிசித்த அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி, அருள் இல்லாமல் இறைவனின் அருள் நமக்கு கிடைக்கும் என நம்பிக்கையுடன் வணக்கம். நன்றி. சிவகிரி அரசு மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ள மருவூர் அரசி ஸ்டீல்ஸ் உரிமையாளர் திரு திருநாவுக்கரசு அவர்களுக்கு வணக்கம். தங்களது காலியாக உள்ள குடோனை வாடகைக்கு பற்றி பதிவிட்டுக்கிறீங்க. மிகுந்த வரவேற்புகள், எந்த ஐயப்பாடும் வேண்டாம். இந்த குழு அவரவர் வணிகங்களை மிகச்சிறப்பாக மேம்படுத்தி கொள்வதற்கு இந்த குழுவை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. உங்களுடைய விஷயங்களை நீங்கள் செய்திகளாக வெளியிடலாம். என்ன ஒரே விஷயம், உங்கள் சொந்த குரலில் உங்கள் சொந்த பதிவாக இருக்கணும். ஃபார்வர்டிங் மெசேஜ் மட்டும் வேண்டாம்னு சொல்கிறேங்க. பழைய பொருட்களை வாங்குறதுக்கு, விற்கிறதுக்கு, மாடுகள் விற்பனை, வாங்குவது, தங்கிட்ட இருக்கிற பொருள்களை யாருக்காவது இலவசமாக கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த குழுவிலேயே பதிவிடலாம். அதையும் கொண்டு போய் உரிய நபர்கிட்ட சேர்க்கறதுக்கும் நாங்கள் நண்பர்கள் தயாராக இருக்கிறோம். உதாரணத்துக்கு உணவு மீதமாச்சு ஏதாச்சும் விசேஷங்கள் அப்படின்னா கூட நம்ம ஆட்டோ மயில் வாகனம் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க எங்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க, நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு இருந்தாலும் கொண்டு போய் கொடுங்கன்னா நான் கொண்டு போய் அவங்களுக்கு சேர்த்துட்றேன். சாப்பாடு இல்லாமல் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, என்னால் எத்தனை பேர்த்துக்கு இருந்தாலும் நான் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறேன் அப்படிங்கிறார் அவர். அதனால் தயவு கூர்ந்து இதை உங்களுடைய போக்கில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு இந்த குழுவை நடத்தி பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கான ஒரு விதையை நீங்கள் தான் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரியும் செய்யலாம்ட்டு. ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் சற்றே உடல்நிலை குறைவாக இருப்பதாக கேள்விப்பட்டேன். ரொம்ப 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 வருத்தப்படுறோம். நீங்கள் திரும்பவும் மீண்டும் வீறு கொண்டு எழுந்து சிங்க நடை நடந்து சிவகிரியை வலம் வர வேண்டும். இந்த குழுவிற்கும் பல்வேறு நன்மைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த குழுவில் உள்ள அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தைரியமாக இருங்க. இந்த குழுவில் இருக்கிற 250 பேரும் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறோம். தைரியமாக நீங்கள் மருந்துகளை சரியாக சாப்பிடுங்க. நிச்சயமாக குணமடைந்து வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள். சிவகிரி நியூஸிற்காக முருகபூபதி. சிவகிரி கொடுமுடி சாலையில் வேல் தியேட்டர் அருகில் இயங்கி வரும் சஞ்சீவ் மோட்டார் எலக்ட்ரிக் பைக் நிறுவனத்திற்கு ஆண் பெண் இருபாலரும் வேலைக்கு தேவைப்படுகிறார்கள். வேலைக்கு வருபவர்கள் சஞ்சீவ் மோட்டார் நிறுவனத்தை நேரடியாக அணுகவும். நன்றி. 11/2/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை பௌர்ணமி கிரிவலம் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் வருக. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இந்த சிவகிரி நியூஸ் குரூப் ஓபன் செய்ததே அனைத்து நண்பர்களும் தங்கள் கைபேசி மூலம் ஆடியோவாக மட்டுமே பதிவிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இந்த குரூப்பானது ஓபன் செய்யப்பட்டது. எந்த செய்தி வேணாலும் பதிவிடலாம். ஒரு இடம் வாடகைக்கு விடப்படும், அல்லது பிறந்தநாள் வாழ்த்துக்கள், ஒரு இரங்கல் செய்தி, எந்த செய்தி ஆயினும் ஃபார்வேர்டு செய்யாமல் அதை தங்கள் ஆடியோவாக இந்த குரூப்பில் பதிவிட்டால் மிக நன்றாக இருக்கும். உதாரணத்திற்கு, நேற்று நமது சிவகிரியினுடைய வார்டு கவுன்சிலருடைய தாயார் இறந்துவிட்டார் என்ற செய்தியினை அனைவரும் பகிர்ந்தீர்கள். அதை ஒவ்வொருவரும் தங்களுடைய குரல் மூலம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தங்கள் வாயிலாக தெரிவித்தால் மிக்க நன்றாக இருக்கும். ஏனென்றால் இந்த குரூப்பானது மற்ற குரூப்பை போல ஃபார்வேர்டு செய்திகளை தவிர்த்து தங்கள் சொந்த குரலில் ஆடியோவாக வந்தால் மிக்க நன்றாக இருக்கும். நன்றி.
சிவகிரி வேல் தியேட்டர் எதிர்புறம் உள்ள கணேஷ் ரீவைண்டிங் அவர்களது கருத்தை முழுமையாக வரவேற்கிறேன். இதற்கு ஒரு முக்கிய காரணம், நமது குழுவிலுள்ள சொந்தங்கள் அனைவரும் பல்வேறு இடங்களில், வெவ்வேறு ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் வசித்து வருகிறார்கள். அவர்களின் குடும்பத்தினர் குரலை ஃபோன் மூலமாக கேட்கறது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி பொதுவான ஊரில் உள்ள அனைத்து நண்பர்களுடைய குரலையும் ஏதேனும் ஒரு வகையில், ஏதேனும் ஒரு செய்திகளின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருப்பது அவர்களுக்கு உள்ளூரில் வசிப்பதை போன்றதொரு சிறப்பான மனநிலையை கொண்டு வரும். அதன் மூலம் அவர்களை நாம் ஊக்கமாக வைத்துக்கொண்டு நமது சொந்தங்களின், உறவினர்களின், நண்பர்களின் வளர்ச்சிக்கும் உத்வேகத்திற்கும் குடும்பத்தில் ஒருவராகவும் பாவித்து நம்மால் அவர்களை ஊக்கப்படுத்த முடியும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த செயலை உங்கள் அனைவரிடமும் வேண்டி விரும்பி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏதேனும் ஒரு வகையில் தங்களது படைப்புத்திறனை மேற்கொண்டு குரல் வாயிலாக அனைவரையும் உற்சாகப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நண்பர்களே, வணக்கம். அமைப்பாளர் கே. முருகபூபதி, சிவகிரி நியூஸிற்காக. ஆன்றோர்களும் மிகச்சிறந்த படைப்பாளிகளும் நிறைந்த இந்த சபையில் என் மீது கொண்ட அபிரிதமான அன்பின் காரணமாக தங்களது வெளிப்பாட்டை தலைவணங்கி ஏற்கிறேன். ஆனாலும் ஐயா, இதை காட்டிலும் சிறந்த படைப்புகளை இந்த குழுவில் உள்ள ஒவ்வொருவராலும் உள்வாங்கிக் கொண்டு வெளிப்படுத்த முடியும். ஆகவே இது போன்ற நல்ல விஷயங்களை தெரிவு செய்து நமது படைப்புத்திறனுடன் சேர்ந்து அதனை வெளிக்காட்டுவது மிகுந்த சிறப்புடையதாக இருக்கும் என்பது நமது குழுவில் உள்ள விதிகளில் ஒன்றாக நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே நண்பர்களே, நமக்குள் இருக்கும் ஒவ்வொருவருடைய படைப்புத்திறனையும் மிகச்சிறந்ததாக உருவாக்கி அதனை நாம் யாரையும் எந்த வகையிலும் புண்படுத்தாமலும் காயப்படுத்தாமலும் நம்முடைய வளர்ச்சிக்கே நம்மை நாமே உயர்த்தி கொள்ள நமது இந்த கைபேசியே மிகச்சிறந்த பொற்காலத்தின் கருவியாக நம் ஒவ்வொருவரின் கரங்களிலும் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனை எந்த வகையிலெல்லாம் பயன்படுத்தி நமது தொழிலை, வேலையை, சிறப்புகளை, படைப்புத்திறனை, மற்றவரை மகிழ்ச்சியூட்டக்கூடிய விஷயங்களை செய்ய முடியும் என நினைத்து பாருங்கள். இதில் மூழ்கி கிடப்பதை விட இதில் முத்தெடுக்க முயன்று நம் ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து கொண்டு வளர நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் செய்யலாம். வருக வருக, மென்மேலும் வளர்க. தங்களது தொழில் மற்றும் வேலை, தங்களது சேவை திறன் மற்றும் அனைத்தையும் இதன் மூலமாக வெளிப்படுத்தி நமக்குள்ளேயே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பாக இது உள்ளது. நன்றி. கே. முருகபூபதி, சிவகிரி நியூஸிற்காக. அன்புடன் அனைவரும் இணைவோம். அறிவு சுடரொளி ஏற்றுவோம். இன்பமாக வாழ்வில் உயர்வோம். ஈடு இணையில்லா சாதனை படைப்போம். நட்பில் இணைந்து பணியாற்றுவோம். நாளைய சரித்திரம் படைப்போம். வாழ்வில் என்றும் உயர்வோம். வசந்த கால தென்றல் ஆக்குவோம். சிவகிரி மாநகர் மக்களுக்கு தினம் செய்தி மேல் செய்தி சொல்லி மகிழ்வோம். கவிஞர் தெய்வசிகாமணி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க. அனைத்து சிவகிரி நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் நியூசிலாந்து தலைநகர் வெலிங்டனுக்கு அருகில் 10 கிலோமீட்டருக்கு அருகில் உள்ள விக்டோரியா மவுண்ட் வியூ பாயிண்ட் என்ற ஒரு பாயிண்ட், அதாவது மலையில் இருக்குது அந்த விக்டோரியா மவுண்ட் பாயிண்ட்டு. அதனால் விக்டோரியா மவுண்ட் விக்டோரியா வியூ பாயிண்ட் என பெயர் அதுக்கு இருக்கிறது. அந்த இடத்திற்கு காலையில் ஒரு 9 மணிக்கு கிளம்புனா 9:30க்கெல்லாம் மேற்பட்ட இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம். வியூ பாயிண்ட் அங்கேருந்து மேலே பார்த்தீங்கன்னா வெலிங்டன் முழுமையாக 4 பக்கமும் நின்று பார்த்தாவே தெரியும். பழமையான பீரங்கி ஒன்று இருக்குது, நினைவு சின்னம் ஒன்று இருக்குது. எல்லாம் அங்கங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். பின்னர் விக்டோரியா தொடர்பான இந்த பேர் எப்படி வருது என்னன்னு ஒரு சின்ன அங்கே ரிசர்ச் பண்ணும்போது, அந்த நாட்டை ஆண்டது பிரிட்டிஷ்காரங்களால அந்த இளவரசி பேர் விக்டோரியா.
அதனால தான் விக்டோரியா மவுண்ட் வியூ பாயிண்ட்டு, விக்டோரியா யூனிவர்சிட்டி, விக்டோரியா கிளப்பு, இப்படி வந்து விக்டோரியா தொடர்பான பேர்கள் வந்து அங்கே பெரும்பாலான பப்ளிக் பிளேஸுக்கு வச்சுருக்கிறாங்க. அப்புறம் அந்த வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு நேராக அங்கேருந்து வந்து ஆனார் என்ற சொல்கிறக்கூடிய பில்லிங்டன் டவுனுக்குள்ளே இருக்கிற ஒரு பார்க்குக்கு போனோம். இந்த பார்க்கு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் பொழுது பார்க்கலாம். குழந்தைங்கள் பசங்க விளையாடுறதுக்கு கேம்ஸு, அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற மாரி எக்ஸசைஸ் பண்ணுற பொருளுங்க, ரன்னிங்கு, வாக்கிங்கு, ஸ்கேட்டிங்கு, ஸ்விம்மிங்கு, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே அந்த பார்க்கில் வச்சுருக்குறாங்க. ஃப்ரீ பார்க்கு. உள்ள பார்க்கு என்ட்ரன்ஸுக்குள்ளே நுழைஞ்சோம்னா எந்த பக்கம் போனால் எப்படி வரலாம், என்னென்ன இருக்குது, ஐடென்டிஃபிகேஷன்ஸ், ஸ்விம்மிங் லேக் எங்கே இருக்குது, ப்ளே கிரவுண்ட் எங்கே இருக்குது, அல்லது பாத்ரூம் எங்கே இருக்குது. ஒவ்வொரு பார்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்கும், நீட்டாக இருக்கும். அப்படி வந்து ஒரு மேப் ஒன்று போட்டிருக்குறாங்க. அந்த மேப்பை வச்சே நாம் வந்து எங்கே போகலான்னு முடிவு பண்ணோம்னா சர்க்கிளிங் போகணும் ஆனால் நேராக அந்த மேப்பை வச்சு நம்ம போய் பொழுதுபோக்கிட்டு வந்துடலாம். பெரும்பாலான இங்கிலீஷ்காரங்க வந்து கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அந்த பார்க்குக்கு வந்தாங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 3 மணி 4 மணிக்கு வந்தாங்கன்னா 6 மணி வரலாம் அங்கே இருக்கிறாங்க. நல்ல அருமையான கண்கொள்ளா காட்சி உள்ள படம். அங்கே ஒரு திமிங்கலம் வந்து அந்த பார்க்கில் வந்து அந்த இப்போ மாடல் ஒன்று செஞ்சு இரும்புனால ஆன மாடல் ஒன்று வந்து ஒரு லேக்கு மாதிரி ஒரு இடத்துல வந்து வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் கே முருகபூபதியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ வாட்ஸ்அப் குரூப்புங்க பொதுவாக நம்ம அங்கே வகிக்கக்கூடிய மற்ற குழுக்கள் எல்லாமே நமக்கு முன்னாடியே அறிமுகமானவங்க ஒரு வட்டத்துக்குள்ள அலுவலக ரீதியாகவோ குடும்ப உறவுகளோ அமைப்புகள் சார்ந்தோ அப்படி தான் இருக்குங்க. இனம் சார்ந்து மொழி சார்ந்து இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இப்போ இந்த சிவகிரி நியூஸ் வந்துங்க அதையெல்லாம் தாண்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிவகிரி நியூஸ் அப்படின்னு வச்சிட்டோம். அப்படின்னா என்னங்க, இது ஒரு சேனல்னு வச்சுக்கலாமே, தொலைக்காட்சியில் ஒரு சேனலாக வச்சுக்கோங்க, இல்லை பத்திரிக்கையில் வரக்கூடிய ஒரு சேனலாக வச்சுக்கோங்க, தினத்தந்தி பேப்பராக வச்சுக்கோங்க. இதில் வந்துங்க எல்லாம் வரும், வரி விளம்பரம் வரும், எல்லா தரப்பு செய்திகளும் வருங்க. இப்போ நம்ம ஒரு பேப்பர் வாங்குகிறோம், இன்றைக்கி தமிழ் இந்து வாங்குகிறோம், நம்ம அதுவே எல்லா செய்தியும் நமக்கு பிடிக்காது, அல்லது சில செய்திகள் நம்ம ரொம்ப கவனித்து கட் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இதையும் அணுகணுங்க. என்ன ரீசன்னா, இதை நாம் யாருமே விரும்பி சேர்க்கலை. ஒரு குழுவில் இருக்கக்கூடியவங்களை விரும்பி நான் யாரையும் சேர்க்கலை. அப்போ என்ன ஆகும், அவங்கவுங்க விருப்பப்பட்டு லிங்க் மூலமாக இணைஞ்சிருக்கனால இந்த குழு வந்துங்க ஒரு சமூகத்தினுடைய அங்கம். ஒட்டுமொத்த சமுதாயம் என்பது இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த சமுதாயத்தோடு நாம் ஒன்றி பழகணும் இல்லையா? அப்போ அதுக்கான பண்பட்ட தன்மைகளை கவனிக்கிறதுக்கு, நம்மை மேம்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்துடைய மனசுலையும் இந்த கேள்விகள் எழுதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் நான் ஒரு விளக்கம் மாதிரி சொல்லிடுறேன். அப்போ இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியான குழுங்க. இப்போ இதுக்கு யாராச்சும் வம்படியே ஏதாச்சும் பண்ணுறாங்க, வேணுன்னே ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள நாம் எல்லாருமே சேர்ந்து நம்ம மேம்படுத்தி கொண்டு வர தான் முயற்சி பண்ணோம். அவங்களுக்கு தண்டிக்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி முழுக்க விவாதங்கள் மூலமாக வளர்த்தெடுத்து கொண்டு வரணுங்க. அதான் இந்த குழுவுடைய நோக்கம். நம்ம பண்பட்ட தன்மையில் மேம்பாட்டு தன்மையை நம்ம அடையணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பம். அதையே அனைவரும் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் யாராவது துன்பம் இருந்தால் மட்டும் நம்ம அதை நீக்கலாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிம்பிள் சாதாரண ஒரு டுபாக்கு இது நியூஸ் இது, அதனால் இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். நம்முடைய படைப்புத்திறன்களை மேம்படுத்தி கொண்டு வர்றதுக்கு இதன் மூலமாக ஏதாச்சும் நன்மை இருந்தால் நம்ம எடுத்துக்கலாங்க. ஏதாவது தப்பாக இருந்தால் நம்ம அதை கடந்து தான் போயிடணும். ஏன்னு கேட்டால் இது நம்ம யாரையுமே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா இன்னும் லிங்கில் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க, எங்கேருந்து யார் வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகும், இப்போ இது ஏதோ தேவையின் அடிப்படையில் அவங்க ஏதோ ஆர்வத்தின் அடிப்படையில் உள்ளே வர்றப்போ நம்ம யாரையுமே எதையுமே குறைத்து மதிப்பிட வேண்டாம். யாரையும் சம்பவங்களை அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான்.
அதன் மீது இன்னும் நம்ம ஏதாவது ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம், என்ன செய்தி சம்பவம் இதை பற்றி கூடுதல் தகவல்களை கூட நம்ம வாங்கி இதில் ஒளிபரப்ப முடியுமான்னு பார்க்கலாம். யார் வேணுங்கிறவங்க எடுத்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இதை தனிப்பட்ட முறையில் எதுவும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். எல்லா கட்சிக்குமே சம்பந்தமான அந்த நிகழ்வு தானே. அரசியல் தலைவர் இப்போ வர்றாங்க, அது ஒரு நிகழ்வு தானே. இல்லைன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும், என்ன செய்தி பண்ண முடியும்? அப்போ அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தலைவர் வரல, நம்ம எப்படி தடுக்க முடியும், வேண்டாம்னு சொல்ல முடியும்? பொதுவான ரோட்டில் வரப்போகிறாரு, பொது மேடையில் உட்காந்து பேச போகிறாரு, அதை 2 பேரும் இன்னார் பேசுகிறாங்கன்னு எடுத்து போட போகிறாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் சம்பவங்கள் இல்லை. எல்லாமே சுய படைப்புகளாக நம்முடைய சிந்தனையை தூண்டக்கூடிய வகையில் அமைச்சுக்கலாங்க. கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த குழுவை ஏற்படுத்தியதன் நோக்கம் அவரவர்களுடைய பேச்சு திறமையை வளர்த்து கொள்ள. ஆகவே இந்த குரூப்பில் எந்த செய்திகளை வேண்டுமானாலும் போடலாம், ஆனால் அவை அனைத்தும் உங்களுடைய சொந்த குரலில் ஆடியோவாக மட்டுமே இருக்க வேண்டும். டைப் செய்து மற்றவருடைய மனதை புண்படும்படியான செய்திகளை பதிவிட வேண்டாம். அது ஆடியோவாக இருந்தாலும் சரி, மற்றவருடைய மனதை புண்படும்படியான ஆடியோக்கள் எதையும் தயவு செய்து பதிவிட வேண்டாம். நன்றி. சிவகிரி நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை பணிவான வணக்கம். நியூசிலாந்து தலைநகர் வெலிங்டனில் உள்ள பாராளுமன்ற கட்டடத்திற்கு இன்று காலை கிளம்பினோம். மேற்படி கட்டடத்திற்கு செல்வதற்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கூட இல்லை. அதாவது நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துலேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ள இல்லை, பிலோ 10 கிலோமீட்டர்ஸு. மேற்படி இடத்துக்கு சென்றோம். அங்கே வெளியே நின்று தான் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது. ஏன்னா உள்ளே போகணுன்னா பர்மிஷன் வாங்கணும், அது ப்ரொசீஜர்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நாங்கள் வெளியே இருந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த சட்ட மேதை முன்னாடி சிலை இருந்தது, அந்த சிலைக்கு முன்னாடி பாராளுமன்ற கட்டிடமும் கவர் பண்ணுற மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் அங்கே விளையாடுற மாரி விளையாட்டு பூங்கா, சர்க்கிள் போன்றவையெல்லாம் அங்கேயும் வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாரி அங்கேயும் இருந்தது. வாக்கிங் போகிற இடமும் இருந்தது. கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த பாராளுமன்றத்தின் ஒரு சிறப்பு என்னென்னா, அந்த பிரதமர் முன்னாள் பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன்னு சொல்லி மேடம் ஒருத்தர் இருந்தாங்க. அந்த மேடம் அந்த கொரோனா காலத்தில் உலகத்திலேயே கொரோனா நோய் அதிகம் பாதிக்காமல் உள்ளேயே ரொம்ப நுழைய விடாமல் பார்த்துக்கிட்ட கண்ட்ரியில் ஒரு நம்பர் 1 நியூசிலாந்து. அதுக்கு மூல காரணம் மேடம் தான். மேடம் அந்த நோய்க்கு ஏர்போர்ட்லேயும் கப்பல் துறைமுகத்திலையும் கடுமையான கட்டுப்பாடுகளை வைத்து நோயாளிகளை உள்ளே வராமல் கண்ட்ரோல் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தாங்க. அது அப்போ கொரோனா காலத்தில் நியூசிலாந்தோட ஒரு இந்த பணி சிறப்பான பணின்னு அனைவரும் பார்வையிட்டார்கள். அதுக்கப்புறம் மேடம் போன பிறகு இப்போ இன்னொரு கிறிஸ்டோபர் லக்சன்னு சொல்லி ஒரு மேல் கேண்டிடேட்டை பிரதமராக இருக்கிறாரு. இந்த மக்கள் தொகை சென்னை சென்னை மாவட்டத்துடைய மக்கள் தொகையை விட கம்மி தான். சென்னை மாவட்டம் 60 லட்சத்தை தாண்ட போகுதுன்னாங்க. இங்கே 52 லட்சத்துலேருந்து 53 லட்சம் தான் அப்படிங்கிறது இங்கே மக்கள் தொகை. இங்கே நியூ இயர் செலிப்ரேஷன் அங்கே தான் நம்ம பாராளுமன்றத்துக்கு போகிற வழியிலே இருக்கிற கடற்பகுதியில் தான், ஹார்பர்லையும் கடற்பகுதியிலையும் அந்த கடல் சார்ந்த இடங்களில் தான் செய்கிறாங்க. அந்த செலிப்ரேஷன் அனைத்து குடும்பங்களும் 31ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு சாயங்காலம் மணி 7, 8, 9 இப்படி எந்த டைம் அவங்களுக்கு வசதியாக அந்த டைமுக்கெல்லாம் நேராக அந்த ஹார்பர் ஏரியாவுக்கு, கடல் பகுதி ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. வெலிங்டன் கடற்பகுதி ஏரியாவுக்கு. அங்கே இருக்கிற பூங்காவில் விளையாடுறது, குழந்தைங்கள்லாம் விளையாட வர்றது, ஊஞ்சலாட வைக்கிறது, சர்க்கஸ் பண்ணுறது, இப்படியெல்லாம் தூரி ஆடுறது, இப்படியெல்லாம் விளையாடுறாங்க குழந்தைங்க. இந்த நாட்டோட சிறப்பு மறுபடியும் சொல்கிறேன், நியூசிலாந்து ஐஸ்கிரீம் தான். மாளாத ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஒன்றுங்க அந்த நியூ இயரை ஒட்டி 1, 2, 3 கூட சாப்பிட்றாங்க
ஐஸ்கிரீமும் மிக டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ளோர் நிறையான ஃப்ளோரில் வந்து ஐஸ்கிரீம் போடுறாங்க. குழந்தைங்க மாற்றி 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 ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கரெக்டாக அந்த 31/12/2024 முடிஞ்சு 1/1/1/2025 பிறக்கிறப்ப அந்த கடற்பகுதியிலேருந்து வான வேடிக்கை விடுறாங்க. அந்த வான வேடிக்கை வந்து ரொம்ப நம்ம ஊர் விழாக்கள்லாம் வான வேடிக்கை நடத்துவதை விட நம்ம ஊர் நம்ம சிறப்பாக தான் நடத்தினோம். நம்மளோட கொஞ்சம் அதிகமாக 20 நிமிஷம் தொடர்ந்து, ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் தொடர்ந்து வான வேடிக்கை நடத்துகிறார்கள். நடத்தி முடித்ததும் உடனே அவங்கவுங்க வந்து நியூ இயர் கொண்டாட்டங்கிறதெல்லாம் இல்லை, அதோட முடிஞ்சிருது. அந்த வான வேடிக்கை முடிஞ்சது நேராக வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிடுறாங்க. எந்த ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் இல்லை, அமைதியாக வராங்க, அமைதியாக பார்க்குறாங்க. அது ஒரு சிறந்த காட்சியாக தான் இருந்தது. அப்புறம் வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து எப்படி வாக்கிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்தமாரி இந்த ரைடிங்னு சொல்கிறாங்க. அது காட்டுப்பகுதியில் அல்லது வந்து இந்த பூங்காவிலேயே புதர் மாரி இருக்கிற இடங்களில் வந்து நிறைய செயற்கையாகவே வச்சுருக்கிறாங்க, இயற்கையாகவும் இருக்குது. அந்த இடங்களில் வந்து இவங்க வந்து ரைடிங் போகிறாங்க. அங்கே வந்து ரைடிங் போகும்போது பயமாக இருக்குமோ அப்படின்னு நான் கூட உள்ள அந்த ரைடிங் போகிற இடங்கள்லாம் இறங்கும்போது அது பாம்பு இருக்குமோ அல்லது பல்லி இருக்குமோ அல்லது பூச்சிகள் இருக்குமோன்னு ஒரு ஏதாவது தொந்தரவாயிடுமோன்னு நினச்சிட்டு தான் உள்ள போனேன். அந்த நாட்டில் வந்து பாம்பு பல்லி தான் எதுவும் இல்லை. மீன் இருக்கிற அளவுக்கு மற்ற இதில் மான் இருக்குது, மீன் மான் தான் இருக்குது. அந்த நாட்டு திமிங்கலம் மாரி இருக்கிற ஒரு இது இருக்குது. கடல் சார்ந்த பொருள்கள்லாம் மீன் பாம்பை தவிர மற்றதெல்லாம் இருக்குது. அதனால் பயம் இல்லாமல் அந்த ரைடிங் காட்டு பகுதியில் வந்து எல்லாமே போனோம். ரைடிங் போனது இந்த ஊரோட ஒரு மக்களுடைய ஒரு பொழுதுபோக்கு வந்து தினமும் வாக்கிங் போகிறது, வாரம் ஒரு நாளோ அல்லது 10 நாளைக்கு ஒரு நாளோ ரைடிங் போகிறது. அங்கே போய் பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு போய் சைக்கிளில் போய் சைக்கிளிங் முடிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டு வர்றது தான் இந்த ஒரு. எந்த பொருளுமே வந்து அதிகமாக கையில் வெயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. காரில் போகிறாங்க, காருக்கு பின்னாடியே எல்லாருமே சைக்கிள் வைக்கிற மாரி இடம் வச்சுருக்கிறாங்க. சைக்கிளில் போகிறாங்க, சைக்கிள் எடுத்துக்கிறாங்க. அதேமாரி சாப்பிட்றதுக்கு ப்ரெட்டு தான் எடுத்துக்கிறாங்க. ப்ரெட்டோடவே அன்றைய காலத்தை ரைடிங் காலத்தை முடிச்சிடுறாங்க. அப்புறம் இந்த இது பாராளுமன்றம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம இன்னும் தெரு, நம்ம ஊரில் வந்து ரங்கநாதன் தெரு, சென்னையில் இருக்கிற மாரி, கோவையில் இருக்கிற ஒப்பனக்கார வீதிங்கிற மாரி இங்கே வந்து இந்த பாராளுமன்றத்தை ஒட்டி இருக்கிற ஒரு 2-3 சந்து வந்து பர்ச்சேஸுக்குன்னே ஒரு பஜார் இருக்குது, பெரிய பஜாரு. ஜனங்க வந்து ரொம்ப நம்ம எப்படி ரங்கநாதன் தெருவில் இருக்கிற கூட்டமோ அந்தமாரி செம கூட்டம் இங்கே கூட்டம் இருக்குது. வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. $2 ஷாப்பு எப்படி இதில் கிறிஸ்டர்ச்சில் இருந்ததோ அந்தமாரி இங்கே $5 ஷாப்பு இருந்தது. நிறைய பேர் நிறையா வாங்கினாங்க. அப்புறம் இப்போ இங்கே இந்த கலாச்சாரம் எப்படின்னா இங்கே வந்து படிக்க வந்த பசங்க வந்து 2 hours 3 hours 4 ஹவர்ஸ்ன்னு இப்படி ஜாப் பார்ட் டைம் ஜாப் செய்யலாம். அதுக்கு எல்லா கடையிலையும் எல்லா இடத்துலையும் உரிமை கொடுக்குறாங்க. பசங்க படிச்சிருக்கிறாங்க, படிக்க வந்திருக்காங்கன்னுங்கிறத காமிச்சாவே உடனே என்ன பார்ட் டைம் ஒர்க்கு 2 மணி நேரம் வாங்க, 4 மணி நேரம் வாங்கன்னு 1 மணி நேரத்துக்கு ஒரு $20 $25 $23 கன்ஃபார்ம்டு. சிலருக்கு கொஞ்சம் வேலை ஹெவியாக இருந்ததுன்னா ஒரு $2 சேர்த்து $23 $25. ஒரு டாலரோட விலை இந்தியன் மதிப்பு வந்து 49 ரூபா 50 ரூபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 1 மணி நேரத்துக்கு வந்து $1250 உறுதியாக வந்து ஒரு பையன் சம்பாதிக்கலாம். 4 மணி நேரம் 3 மணி நேரம் சம்பாதிக்கலாம். லீவு நாளில் முழுமையாக கூட ஒர்க் பண்ணலாம். பெரிய பெரிய ஸ்டோருங்கள்லாம் கூட நியூ வேர்ல்டுங்கிற மாதிரி கண்ணன் ஸ்டோர் மாரி இருக்கிற ஸ்டோர், பெரிய ஸ்டோருங்கள்லாம் கூட பார்ட் டைம் ஒர்க் வந்து வந்த பசங்க செய்கிறாங்க. அதேமாரி மற்ற இடங்கள்லையும் மற்ற கடைகள்லையும் பார்ட் டைம் ஒர்க்கு மால்லையும் செய்கிறாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து போக்குவரத்துக்குன்னே ஒரு போலீஸார் வந்து நகர சிட்டிக்குள்ளே வெலிங்டன் நகரம் வெளியே அவுட்டரில் போகும்போது ஸ்பீடு இப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அல்லது பிராந்தி விஸ்கி சாப்பிட்ருக்காங்களா அதோட லிமிட் என்னான்னு செக் பண்ணுறதுக்கு போலீஸ் இருக்கிறாங்க.
ஆனால் உள்ளுக்குள்ளே நகரத்துக்குள்ளே வந்து இங்கே என்னன்னா போலீஸ்காரங்க வந்து டவுனுக்குள்ளே வந்து இந்த சிக்னல் போக்குவரத்து சிக்னல் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. அவங்க சிக்னல் தான் கண்ட்ரோல் பண்ணுறது. மிஷின் கம்பம் தான், சிக்னல் கம்பம் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அப்புறம் போக்குவரத்தில் வந்து பீரியாரிட்டி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போனாங்கன்னா குழந்தைங்க தான் முதல்ல போகணும். அப்புறம் இந்த சைக்கிளில் கால் சைக்கிளில் சறுக்கு சைக்கிளில் ஓட்டு வரவங்க, நடந்துகிட்டு வர பெரியவங்க முதியவர்களுக்கும் அவ்வளோ மரியாதை கொடுத்து வண்டி நிறுத்தி போகிறாங்க. டவுனுக்குள்ளே 25 கிலோமீட்டருக்கு மேலே போகிறதில்ல, கண்ட்ரோல்லே இருக்கிறாங்க. ஆக போக்குவரத்துக்கு என்று ஒரு போலீஸார் இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை என்பதை நான் இங்கே வந்து மான்கறி வந்து நம்ம நாட்டில் வந்து மான்கறி சாப்பிட்றதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே மான்கறி இருப்பதாகவும் பண்ணையாக இருக்கிறதாகவும் அங்கே போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதாகவும் சொல்கிறாங்க. நான் அதை பார்க்கல, ஆனால் இருந்தாலும் அந்த தகவல் வந்து எனக்கு கிடைச்சிது. ஆக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களில் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். தெரியாததை மீண்டும் தெரிந்து கொண்டு உங்களுக்கு இந்த நியூஸ் வாயிலாக தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. சிவகிரி நியூஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும் கே. முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த தேர்தல் பணி பற்றி சொல்கிறப்பங்க, யாருக்கு எந்த தேர்தல் பணி கிடைத்தாலும் தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த அரசு இயந்திரத்தை வந்து இந்த பிரம்மாண்டத்தை விஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. எனக்கு கிடைச்ச அனுபவம்னா அதை இப்போ ஞாபகம் வந்தது, உங்களோட பகிர்ந்துக்கலான்ட்டு. இப்போ இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லைங்களா, அதில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ நம்ம வேலை செய்கிறது வந்து பாப்பிரெட்டிப்பட்டி தாலுக்கா, தருமபுரி மாவட்டத்தில். அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதியிலேருந்து இன்னொரு சட்டமன்ற தொகுதிக்கும் எலெக்ஷன் டியூட்டி போடுவாங்கங்கிற அடிப்படையில் ஒரே மாவட்டத்துக்குள்ளே இப்போ எனக்கு பெண்ணாகரம் கிடைச்சிதுங்க. பெண்ணாகரங்கிறது ஒகேனக்கல் இருக்கு இல்லையா, அந்த ஏரியா. இப்போ அங்கே வந்து இந்த எலும்பு முறிவுக்கெலாம் வைத்தியம் பண்ணுவாங்கள்ல, அந்த ஊர் தான். என்ன ஊருன்னு டக்குன்னு ஞாபகம் இல்லை. அதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் அது. பெண்ணாகரத்தில் அந்த எலும்பு முறிவுக்கு வந்து மிகச்சிறந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு நாட்டு மருந்து ஊர் அது. அந்த ஊர்லேயே அதான் ஃபேமஸ். அதுக்குன்னு தனியாக பெரிய விஷயம் வச்சுருக்காங்க. அப்போ அங்கே தான் எனக்கு டியூட்டி போட்டுருந்தாங்க. அப்போ இதை பற்றின ஒரு இந்த அப்சர்வர் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் டியூட்டி மாதிரி முடிஞ்சோடனே வந்துட முடியாது. இப்போ ஆசிரியர்லாம் எலெக்ஷன் டியூட்டி பார்ப்பாங்க. அந்த தேர்தல் அந்த பெட்டி போனதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிடலாம். ஆனால் இந்த வேலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி வரைக்கும் இருக்கணும். பெட்டி போய் அந்த எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்த்துட்டு அங்கே எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அப்போ தான் திரும்பி வரணும். அப்போ அந்த மாதிரி அதற்கு பிறகு ஒரு நாள் வேலை இருக்கும். அந்த வெடிக்காலையெல்லாம் பெட்டி வரும் இல்லைங்களா, அதெல்லாம் கொண்டு போய் அங்கே சேர்க்கணும். சேர்த்துட்டு அங்கேருந்து கையெழுத்து போட்டு நம்ம அறிக்கையும் கொடுத்துட்டு வர மாதிரியான ஒரு வேலை இது. அதனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பெரிய அரசு இயந்திரம். நம்ம இப்போ நம்ம போன பாராளுமன்ற தேர்தலில் பொதுவான என்ன குறைபாடு வந்ததுங்க, ஒரு நாள் 2 நாளுக்கு அப்புறம் ஓட்டுனுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வந்து கீழ்மட்ட லெவலில் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம பெருசாக குறைபாடு எடுத்துக்க மாட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய பெரிய விஷயங்க இது. அதாவது நம்ம வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. இந்த நம்மகிட்ட ஒரு தேர்தல் நடக்குன்னா அதுக்கு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி இரவு பகலாக இயங்குகிற மாதிரியான பல்வேறு பணியாட்கள் அங்கே இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆர்வம், ஒவ்வொரு மாதிரியான தொழிலறிவு, ஒவ்வொரு மாதிரியான மொழி பிரச்சனைகள் இருக்குது, மனித உறவுகளில் பிரச்சனை இருக்குது. இதையெல்லாம் சார்ந்து கூட்டல் கழித்தல் உட்பட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இருக்காங்க உள்ளுக்குள்ளே. வயதானவர்கள், கண் தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, இவங்க அத்தனை பேரும் வந்து அந்த அரசு இயந்திரத்துக்குள்ளே அவங்களும் ஒரு பாகம் தானே. யாரையும் எதற்கும் மாற்ற முடியாது. அப்போ நம்ம இங்கேருந்து ஒன்று சொல்கிறதா அவர் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேறு மாதிரி எழுதி வச்சுக்குவார். இத்தனை சிக்கல்களுக்கு மத்தியில் தான் நாம் இவ்வளோ பெரிய அரசு இயந்திரத்தை வந்துங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வாக்கு பாதுகாக்கக்கூடிய அந்த கட்டணம்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம மேலோட்டமாக பார்க்குற மாதிரி பத்திரிகை செய்தியில் வர்ற மாதிரிலாம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அதை முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம மேலோட்டமாக நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பேசிகிட்டு இருக்கிற வைத்தியர் மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது நம்ம. ஆனால் அத்தனை கேமரா, அத்தனை விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த 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 படித்தப்போ எனக்கு ஒரு ஞாபகம், எங்கேயோ தென் மாவட்டங்களில் ஒரு அந்த வாக்கு வச்சிருந்த பெட்டியுடைய சாவி காணாமல் போச்சாமா. வாக்கு என்ற அன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு தானே இருந்தாங்க. அப்போ என்ன மீனிங்னா, அது கலெக்டர் தான் இன்சார்ஜாக இருப்பார். ஆனால் கலெக்டரை வச்சு பூட்டிகிட்டு இருப்பார். அப்போ கீழ்மட்டத்தில் யாரோ வச்சு சாவி வச்சு யாரும் தொலைச்சிருப்பாங்க.
அப்புறம் அது பூட்டு உடைச்சு அப்புறம் 1 மணி நேரம் தாமதமாக அந்த வாக்கு எண்ணிக்கை நடந்தது இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரியான பல்வேறு தரப்பு சமுதாயத்து மக்களையும் சேர்த்து நம்ம அரவணைத்து இந்த சமூகத்தை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. இதில் வந்து எனக்கு ரொம்ப படிப்பினையாக இருந்தது, நிர்வாக ரீதியாக படிப்பினையாக இருந்தது வந்து ஒரு ஏட்டமாக இருந்து நான் கற்றுக்கிட்டேன்.